வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம பண்ண பார்ட்டி ஆர்டர், அதாவது 40 பேருக்கான பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு சவுத் இந்தியன் மீல்ஸ் ஆர்டரை பற்றின ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நமக்கு வந்த ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இப்போ இன்றைக்கி பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து பண்ணியிருக்கோம். என்னடா பேபி ஷவர் ஃபங்க்ஷனை வந்து வெரைட்டி ரைஸ் தானே, இவங்க மீல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் யோசிக்கலாம். அவங்க வந்து கஸ்டமர் பார்த்திங்கன்னா அந்த வெரைட்டி ரைஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ வர கெஸ்ட்டுக்கு வந்து நம்மளோட சவுத் இந்தியன் மீல் சாப்பாடு தான் போடணுன்ட்டு முக்கியமாக ப்ரிஃபர் பண்ணி நம்மக்கிட்ட வந்ததாகவும் சொன்னாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து ஆர்டர் வந்து நம்ம வந்து சவுத் இந்தியன் மீல் சாப்பாடு தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். வடை பாயாசம் வெஜ் பிரியாணியோடு வரும். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டி ஆர்டர்ஸ், பெரிய பார்ட்டி ஆர்டர்ஸ் வரதா இருந்தால் நான் முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து உரித்து வச்சுப்பேன். அதே மாதிரி அதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சவுத் இந்தியன் பார்ட்டி ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா, மீல்ஸ் ஆர்டர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்போவுமே நான் ஃபஸ்ட்டு வந்து வத்த குழம்பு தான் செய்வேன். இப்போவுமே பார்த்திங்கன்னா வத்த குழம்பு தான் பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் அரைச்சி தான் போடுவேன். என்னடா தேங்காய் அரைச்சி போட்டுட்டு அது எப்படி ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும்னு நீங்கள் யோசிக்கலாம். வத்த குழம்பு நீங்கள் தேங்காய் அரைச்சி பண்ணும்போது எப்போவுமே வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றி அதையுமே வந்து நல்லா அந்த தேங்காயில் இருக்க தண்ணியெலாம் வந்து நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புளி தண்ணியெலாம் ஆட் பண்ணி மசாலா ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகினாலும் வத்த குழம்பு வந்து கெடாமல் இருக்கும். நானும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வத்த குழம்பு தான் செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் தான் மற்ற குழம்பு எல்லாமே செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். இதோட சுண்டக்காய் வத்த குழம்பு, அதாவது கல்யாண வீட்டு ஸ்டைல் வத்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் சுண்டக்காய் வத்தல் போட்டு மசாலா எல்லாம் அரைச்சி தான் நான் வந்து இந்த வத்த குழம்பு எப்பவுமே செய்வேன். சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு ட்ரேயில் நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம பண்ணுற குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு ரசம் தான் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பருப்பு ரசத்துக்கே பார்த்திங்கன்னா நார்மலாகவே நான் வந்து ஒரு பிளெண்டர் ஜாரில் தக்காளி, மிளகு, சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா புளி தண்ணியை ஆட் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் தாளிக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் போட்டு தாளிக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் இன்னுமே வந்து ரசத்துக்கு நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது எல்லாமே பர்சனலாக நான் வீட்டுக்கு எப்படி குக் பண்ணுறேனோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட ரசமும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக மேலே கொத்தமல்லி தூவி இப்போ ரசத்தையும் ஒரு ட்ரேயில் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளோட அடுத்த ஸ்பெஷல் ஐட்டமான ராகி சேமியா பாயாசம் ஜவ்வரிசி போட்டு அதுதான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கு வெந்த பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து பால் ஊற்றிருக்கேன். இப்போ பால் நல்லா சூடாகணும். சூடான பிறகு இப்போ நம்ம ஏலக்காவை தட்டி போட்டு எப்போவுமே எப்படி நம்ம ராகி சேமியா பண்ணுவோமோ அந்த மாதிரி இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ராகி சேமியா பால் பாயசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை நெய்யில் தாளித்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டா நம்மளோட பால் பாயசமும் ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே வந்து ஒரு ட்ரேயில் எடுத்து நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாம்பாரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, சௌச்சவ் எல்லாம் போட்டு சூப்பரான சாம்பாரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே சாம்பாரில் லாஸ்ட்டாக வந்து சாம்பார் கொதிக்கும் போது நெய் விட்டு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சாம்பாரையும் வந்து நம்ம எடுத்து ஒரு ட்ரேயில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நம்மளோட வெஜ் மீல்ஸ் சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 10 ஐட்டம் வரும். என்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, சாம்பார், வத்த குழம்பு, பருப்பு ரசம், அது கூட 2 வகையான பொரியல். அது வந்து உங்கள் இஷ்டம்தான். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவும் கேரட்டும் கோஸ் போட்ட பொரியல், அந்த நேஷ்னல் பொரியல் சிறுபருப்புலாம் போட்டு பண்ணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி வித் ரைத்தாவோட வந்துடும். மெது வடை, பால் பாயாசம்ன்ட்டு 10 ஐட்டம் அப்பளம். இந்த மாதிரி 10 ஐட்டம் நம்மளோட வெஜ் மீல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். அது தவிர்த்து வேறு ஏதாவது ஆட் பண்ணிக்கிறதுனா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கஸ்டமரோட விருப்பம் தான். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவும் வந்து நம்ம ஒரு ட்ரேயில் எடுத்து போட்டுக்கலாம். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல கேரட்டு, அப்புறம் கேபேஜ், அப்புறம் மூண்டால்லாம், அதாவது சிறுபருப்புலாம் போட்டு பண்ணுற நேஷ்னல் பொரியல். இதுதான் அந்த நேஷ்னல் பொரியல். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பொரியலில் வந்து 2 வகையான பொரியலில் முக்கியமாக எல்லோரும் வந்து ப்ரிஃபர் பண்ணுற பொரியல் இது தான். இதுக்கு இல்லை எனக்கு இது வேண்டாம் கூட்டு வேணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். எல்லாமே வந்து கஸ்டமர் அவங்க கேட்குறபடி தான் கொடுப்போம்.
இப்போது பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வந்து நேஷ்னல் பொரியல் இதையும் வந்து ஒரு ட்ரேயில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளோட மெது வடை வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ மெது வடை சுட்டுக்கலாம். மெது வடைக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாவு வந்து பதம் வந்து கரெக்டாக இருக்கணும். தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டா அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா அப்சர்வ் பண்ணிடும் மெது வடையில். வடையும் வந்து நல்லா இருக்காது. வந்து மாவு கரெக்டான பதத்தில் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி மாவு எடுத்து நான் எப்படி உருட்டி நடுவில் ஓட்ட போடுறேன்னா அது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மெது வடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்து ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுக்கலாம். மெது வடை சுட்டு அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா அப்பளமும் சுட்டு அதையும் ஒரு கவரில் எடுத்து வச்சுட்டு அப்போ தான் வந்து பதத்தை போகாமல் இருக்கும். இப்போட நம்மளோட லாஸ்ட் ஐட்டமான வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீட்டாக அரிசி வந்து உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை பொறுமையாக வந்து நல்லா கிளறி விடணும். இப்போ பொறுமையாக கிளறினா தான் அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ நான் கிளறேன் பாருங்கள். இதே மாதிரி ஓரத்துலேருந்து கிளறுங்க, உங்களுக்கு சூப்பராக வந்து வரும். எப்போவுமே வெஜ் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம போடுற அந்த தண்ணி அளவு கரெக்டாக வந்துச்சுனாலே போதுங்க. அதே மாதிரி தம்மில் கரெக்டாக போட்டோன்னா உங்களுக்கு டேஸ்ட் பக்காவாக வந்துடும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வெஜ் பிரியாணியை இதையும் ஒரு ட்ரேயில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி நமக்கு வந்து சவுத் இந்தியன் மீல் சாப்பாடு ஆர்டரு, அதாவது 40 பேருக்கான 10 ஃபுட் ஐட்டமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாமே ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோதாங்க, ரெடி பண்ண ஃபுட் ஐட்டம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ட்ரேயில் எடுத்து வச்சுட்டோம். இன்றைக்கி என்னென்னா பார்த்திங்கன்னா 2 லார்ஜ் ட்ரே ஆஃப் ஒயிட் ரைஸு, ஒரு வெஜிடபிள் பிரியாணி ஒரு லார்ஜ் ட்ரேயும், அதுக்கப்புறம் வத்த குழம்பு, சாம்பார், பால் பாயாசம், அதுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா, நேஷ்னல் பொரியல், அப்பளம் மட்டும் கவரில் வச்சுருக்கோம். ஒன்று மட்டும் டிஸ்பிளே ஃபோட்டோ வீடியோ எடுக்கும்போது நாங்கள் வந்து ஒன்று மட்டும் சாப்பாடு கிட்டே வச்சுருந்தோம். மொத்தமாக மெது வடை மொத்தமாக பார்த்திங்கன்னா 10 ஐட்டம் வந்து இது பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டு விசேஷத்துக்கும் நம்மளோட சவுத் இந்தியன் மீல் சாப்பாடு வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா, நீங்கள் GTA கனடாவில் இருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி வீட்டு சாப்பாடு நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக நம்ம வீட்டுக்கு செய்கிற மாதிரியே உங்களுக்கும் செஞ்சு தருவேன். அவ்வளோதாங்க, ஆர்டருக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் பேக் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்மளையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறதுனால நாங்களும் ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். நம்ம டெலிவரி பண்ணுற அந்த கேப்லேயே போயிட்டு நாங்களும் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இறங்கிட்டோம். அங்கே போய் ரீச் ஆனதை பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ட்ராலி மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வச்சுட்டு நாங்கள் கொண்டு போய் மேலே வந்து அதாவது ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த ஹாலுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நடக்கிற ஹாலு. நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மேலே வந்து டிஸ்பிளேயில் வந்து வச்சுட்டோம். ஸோ வரவங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றது இங்கே செல்ஃப் சர்வீஸ் தான் வந்து எல்லாமே. ஸோ வரவங்களுக்கு எல்லாமே வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி எல்லாமே லைனாக வெஜ் பிரியாணி, அது கூடவே ரைத்தா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் பக்கத்துலேயே வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா, சாம்பார் அப்படின்ட்டு வத்த குழம்பு, ரசம்ட்டு எல்லாமே லைனாக பக்கத்துலேயே வச்சுட்டோம். ஸோ எல்லாருமே வந்து ஃபங்க்ஷன் ஒரு 12:30க்கு முடிஞ்சு எல்லோரும் லைனாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்ட எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டு சாப்பாடு மாதிரியே இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னாங்க. அதே மாதிரி கஸ்டமரும் நமக்கு மெசேஜ் பண்ணி சாப்பிட்ட எல்லாருமே கால் பண்ணி அவங்களுக்கு ரொம்பவே சாப்பாடு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், பாயசம் எல்லாமே வந்து டிஸ்பிளேயில் கப்பில் ஊற்றி வச்சுட்டோம். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock எல்லாம் கிளம்பிட்டாங்க. நாங்களும் ஒரு 3 o'clock மேலே அங்கே சாப்பிட்டுட்டு ஒரு 3:30க்கு மேலே அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஒரு 4:30 கிட்டே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அன்றைக்கான ஆர்டரும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.